நேர்கள் அனைவருக்கும் ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பற்றிய கண்ணோட்டம். சற்று முன் ஈரான் இஸ்ரேல் மீது சக்தி வாய்ந்த ஏவுகணையை வீசியது. வெற்றி பெற்ற ஈரான் இந்த வாரம் ஈரானுடனான போரை முடிவுக்கு கொண்டுவர இஸ்ரேல் விரும்புவதாக இஸ்ரேலிய அதிகாரிகள் கூறியதாக எடியோத் அஹ்ரோனாத் குறை முன்மொழிந்தால் இஸ்ரேல் அதை உடனடியாக ஏற்றுக்கொள்ளும் என்றும் அது தெரிவித்துள்ளது. தோல்வியில் நெதன்யாகு. ஈரான் மீது அமெரிக்கா வான்தாக்குதல் எதிரொலி. ஈரானில் ஹோர்முஸ் நீரிணையில் இருந்து பெரிய எண்ணெய் டேங்கர் கப்பல்கள் திரும்பிச் சென்றன. ஈரான் மீது அமெரிக்கா நடத்திய வான்தாக்குதல்களை அடுத்து மத்திய கிழக்கில் பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் ஹோர்முஸ் நீரிணையில் இரு பெரிய எண்ணெய் கப்பல்கள் தங்கள் பயணத்தை மாற்றியுள்ளன. காஸ்விஸ்டம் லேக் மற்றும் சவுத் லயால்டி என்ற இந்த கப்பல்கள் தலா 20 லட்சம் பீப்பாய்கள் எண்ணெய் ஏற்றிச் செல்லும் திறன் கொண்டவை. ப்ளூம்பெர்க் அறிக்கையின்படி இந்த கப்பல்கள் ஞாயிற்றுக்கிழமை ஹோர்முஸ் நீரிணையில் நுழைந்த பின்னர் திடீரென தங்கள் பாதையை மாற்றி திரும்பியுள்ளன. இது எண்ணெய் கப்பல்களின் முதல் மறுவழி மாற்ற அறிகுறியாக உள்ளது என அறிக்கை தெரிவிக்கின்றது. ஹோர்முஸ் நீரிணை வளைகுடாவுக்கு செல்லும் ஒரே கடல் வழியாகும். உலக எண்ணெய் நுகர்வில் சுமார் 20% இந்த நீரிணை வழியாகவே செல்கிறது. அமெரிக்க எரிசக்தி தகவல் நிர்வாகம் இதனை உலகின் மிக முக்கியமான எண்ணெய் பயண பாதை என விவரிக்கிறது. ஈரான் முன்னர் இந்த நீரிணையை மூடுவதாக மிரட்டியிருந்தது குறிப்பிடத்தக்கது. கப்பல்கள் உரிமையாளர் மற்றும் வணிகர்கள் மத்திய கிழக்கில் உருவாகும் பதற்றம் எண்ணெய் பயணம் மற்றும் விநியோகத்தை பாதிக்குமா என உன்னிப்பாக கவனித்து வருகின்றனர். இவ்வாறாக ஈரான் இஸ்ரேல் அமெரிக்கா போர் பற்றிய தகவல்களை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள செய்திகளை அறிந்து கொள்ளுங்கள்.